ஒரு அழகான கிராமத்தில் கார்த்திக் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் மிகவும் நேர்மையானவனும் நல்ல மனசுடையவனும். அவன் தந்தை ஒரு விவசாயி. அவர்கள் மிகவும் எளிமையாக வாழ்ந்தார்கள். கார்த்திக் தினமும் பள்ளிக்கு சென்று நன்றாக படித்தான். ஆசிரியர்களும் நண்பர்களும் அவனை மிகவும் விரும்பினர். ஒரு நாள் பள்ளி முடிந்து வீட்டிற்கு வரும்போது கார்த்திக் சாலையின் அருகே ஒரு பணப்பையை கண்டான். அது பழுப்பு நிறத்தில் இருந்தது. அவன் அதை எடுத்து பார்த்தான். அதன் உள்ளே நிறைய பணமும் சில முக்கியமான ஆவணங்களும் இருந்தன. கார்த்திக் ஒரு நிமிடம் யோசித்தான். இந்த பணம் எனக்கில்லை, இதை இழந்தவருக்கு இது மிகவும் முக்கியமாக இருக்கும் என்று நினைத்தான். உடனே அந்த பணப்பையை யாருடையது என்று கண்டுபிடிக்க முடிவு செய்தான். அவன் முதலில் அருகிலுள்ள கடைக்காரரிடம் கேட்டான். அண்ணா, யாராவது பணப்பையை இழந்ததாக கேட்டீர்களா என்று கேட்டான். கடைக்காரர் தலையசைத்தார். இல்லை மகனே என்றார். அதன் பிறகு கார்த்திக் அருகிலுள்ள பேருந்து நிறுத்தத்திற்கு சென்றான். அங்கே சிலர் நின்று கொண்டிருந்தனர். அவர்களிடமும் கேட்டான். ஆனால் யாரும் அந்த பணப்பையை பற்றி தெரியவில்லை. கார்த்திக் அந்த பணப்பையை வீட்டிற்கு கொண்டு சென்று தந்தையிடம் எல்லாவற்றையும் சொன்னான். அவன் தந்தை மகிழ்ச்சியுடன் சொன்னார். மகனே, நீ மிகவும் நல்லது செய்தாய். நாம் நாளை காவல் நிலையத்திற்கு சென்று இதை ஒப்படைப்போம். அடுத்த நாள் அவர்கள் காவல் நிலையத்திற்கு சென்றார்கள். காவலர் அந்த பணப்பையை பார்த்து ஆச்சரியப்பட்டார். நேற்று ஒரு வயதான மனிதர் தனது பணப்பையை இழந்ததாக புகாரளித்தார் என்றார். சில மணி நேரங்களில் அந்த வயதான மனிதர் காவல் நிலையத்திற்கு வந்தார். அவர் பணப்பையை பார்த்ததும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். இதில் என் வாழ்க்கை சேமிப்பு பணமும் முக்கிய ஆவணங்களும் இருக்கின்றன என்றார். அவர் கார்த்திக்கிடம் வந்து நன்றி கூறினார். மகனே, உன் நேர்மை என்னை மிகவும் மகிழ்ச்சியடையச் செய்தது என்றார். அவர் கார்த்திக்கு காசு கொடுக்க முயன்றார். ஆனால் கார்த்திக் மெதுவாக மறுத்தான். எனக்கு எந்த பரிசும் தேவையில்லை, நான் செய்ய வேண்டியதை செய்தேன் என்றான். அந்த வார்த்தைகள் அனைவரையும் மிகவும் பாதித்தது. இந்த செய்தி கிராமம் முழுவதும் பரவியது. பள்ளியில் ஆசிரியர் கார்த்திக்கு பாராட்டு வழங்கினார். நண்பர்கள் எல்லோரும் அவனை பெருமையாக பார்த்தனர். கார்த்திக்கு தெரிந்தது, நேர்மை என்பது மிகவும் பெரிய செல்வம். அது பணத்தால் வாங்க முடியாத ஒன்று. அந்த நாளிலிருந்து கிராமத்தில் உள்ள குழந்தைகள் அனைவரும் கார்த்திக்கை போல நேர்மையாக இருக்க முயன்றனர். கார்த்திக் அனைவருக்கும் ஒரு நல்ல முன்மாதிரியாக மாறினான். நேர்மை எப்போதும் பெரிய பலனை தரும். நல்ல மனம் கொண்டவரை உலகம் எப்போதும் மதிக்கும்.